அனுரகுமார திசாநாயகா புலம்பெயர்ந்து 40 வருடம் வாழும் இந்த ஒரு இலங்கை தமிழனாக, அதுவும் வாழ முடியாமல் நாட்டை விட்டு ஓடி வந்து வாழும் ஒரு தமிழனாக இங்க வந்து நான் கண்ட அதிசயங்களை, அதாவது நான் எவ்வளவு கேவலமாக வாழ்ந்தமோ அதை விட சிறந்த அதிசயங்களை இங்க நான் கண்டு அதை நான் அந்த வாழ்க்கை முறையை நான் பயன்படுத்தி கொண்டு வரும் என்ற வாழ்க்கை இப்ப பார்க்கும் பொழுது இன்னும் கேவலமாக இருக்கும் நிலைகளை நான் கவனிக்கக்கூடிய இருக்கு. அதனால இந்த மனக்குமுறலை அனுரகுமார திசாநாயக கொட்டு கழிப்ப என்ற எண்ணத்தோட இந்த வீடியோ பதிவிடுறேன். அதாவது அனுரகுமார திசாநாயகா என்னமோ நல்ல மனிதன் தான். இப்ப வெள்ளக்காரரும் அல்லாட்டி யூடியூப்பிலும் அவரை பற்றியான பெருமையான வசனங்களை பேசுறார்கள். ஆனால் அவர் வெளியில தான் நல்லவராக இருக்கிறாரோ, உள்ளுக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு ஆர் பொறுப்பு? தாய், அதாவது சொந்த தாயை மகள் வெட்டி அதாவது கொலை செய்கிற அளவுக்கு காலை பிடிக்கிறாள், அங்கால கொலை செய்கிறாள் என்றுலாம் சொல்றாங்க. இது உண்மை போய் தெரியாது, வதந்தியா இருந்தா மகிழ்ச்சி. ஆனால் அப்படி ஒரு நாட்டில் அடுத்த கட்டமே என்ன கொண்டு வர வேணும்? இந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழருக்கு திருப்பியும் எதிரானது என்று பலர் வாதாடி கொண்டிருக்கின்றார்கள். அதை கொண்டு வர தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இந்த குடிகாரரையும், ஏன் இந்த சிங்களவர்கள் சிலர் நான் என்ற ஆணவம் பிடிச்சவர்களையும், இது எங்கென்ற நாடு என்று சொல்றவர்களையும், அடுத்தது இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து நான் அரசாங்க உத்தியோகத்தை நான் சொல்றேன், நீ கேட்கணும், கீழே நில்ற நாயை என்று சொல்றாக்களையும், அடுத்த காவல்துறை இப்ப பார்த்தேன் எங்கேயோ ஒரு இடத்துல, அதாவது பருத்தித்துறையில குடிகார காவல்துறை ஜீப்பை கொண்டே காட்டுக்க விட்டுட்டு அங்க போன மக்களை அடிச்சு தாக்கி இருக்கிறாங்க. அப்படி பல விடயங்கள் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இதுக்கு ஏன் அனுரகுமார திசாநாயகா ஆட்டோவில் இருந்து லைட்டை பிடுங்க தெரிஞ்ச அனுரகுமார திசாநாயக்கு ஒரு சீக்ரெட்டோ அல்லாட்டி ஒரு குடிகாரனோ இவங்களை திருத்த முடியல. அதாவது எவன் ரோட்டில் குடிக்கிறானோ அவன் உடனே கைது செய்யப்பட வேணும், அல்லாட்டி அவன் ஃபைன் அடிக்கப்பட வேணும். அதாவது வெளியில குடிக்கலாம், பொது இடத்தை குடிக்கலாம், குடிக்கிறேன்டா காவல்துறைக்கு பக்கத்தில் ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுங்க, அங்க வந்து குடிக்க சொல்லி பொத்தி கொண்டு நாயல் குடிக்கும். ஸோ அப்படியான விடயங்களை செய்யுங்கள். அதாவது சிகரெட் வெளியில பத்தேலா, பொது இடத்தை பத்தேலாது, அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. அது ஆரேன் சிகரெட் பற்றி கட்டியை கீழே போட்டு அந்த கட்டை கண்டெடுத்து அதை பிடிச்சி ஃபைன் எழுதக்கூடிய மாதிரி சட்டத்தை கொண்டு வாங்க, இங்கே ஐரோப்பாக்கள் இருக்கிற மாதிரி. அப்படி உங்களுக்கு வேலை காக்கல் இல்லாட்டி உங்கள் வேலை இல்லாமல் திரிகிற கண்ட கர்மங்கள் எல்லாத்தையும் கூட்டி வந்து 100 ரூபாய்க்கு ஒரு மணித்தியான சம்பளம் கொடுத்து அவர்களுக்கு வேலையை கொடுங்க. அதாவது சாதாரணமாக குற்றம் செய்வர்களுக்கு இப்படியான வேலைகளை கொடுத்து அந்த குற்றத்தையும் குறைக்கிறாது, இப்படியான குற்றவாளியை பிடிக்கிறாமாது. எவனெல்லாம் சிகரெட்டை பற்றி கீழே போடுறானோ அவனுக்கு உடனே பொக்கெட்டுக்க தேடி, அவன்கிட்ட கிடக்கிற பொக்கெட்டுக்க தேடி அவனுடைய சொத்தை எடுக்க சொல்லுங்கள். அவங்கள்ட்ட காசு இருக்காது, பிச்சைக்காரர் என்றால் அப்படி அவங்கள்ட்ட காசை பறிக்க சொல்லுங்கள். அப்படி நீங்கள் தொடர்ந்து இந்த நாட்டை செய்யவனுமாக இருந்தால், இந்த குடிகாரர், இந்த சிகரெட் பத்துறது, நான் சொன்ன இந்த ஆணவம் பிடிச்ச கூட்டங்களை அடக்கியவங்களாக இருந்தால் இந்த நாடு தெளிவாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் செய்கிற முயற்சி சிறப்பு, ஆனால் இது நாடு பயங்கரமாக கீழே போன நாடு, பயங்கரமாக பாதிக்கப்பட்ட நாடு. அங்க வந்து குடிகாரரும் வெறிகாரரும் கள்ளரும் திருடரும் வாழ்ந்த நாட்டை திடீரென்று திருத்துறன்றது பொய்க்கதை. அதை விட படித்தவன் என்ற ஆணவம் பிடிச்சவன், அல்லாட்டி படித்த நான் டாக்டர் என்ற ஆணவம் பிடிச்சவன், அப்படி ஆணவம் பிடிச்சவங்களை முதல் மரியாதையா இங்க இருக்கிற மாதிரி புலங்க சொல்லுங்கள். அதாவது இங்க ஐரோப்பாவில் ஒரு டாக்டர் வந்து நான் டாக்டர் ஒரே ஒரு பேர், அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுவோம், அல்லாட்டி ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படி கொஞ்ச நிலையை உருவாக்குங்க, அந்த கலாச்சாரத்தை மாத்துங்க, அதுக்கு பிறகு அந்த நாட்டை நல்லா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் அடுத்த கொலை என்றதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில். நன்றி, வணக்கம்.